கழிச்சு ஒரு குட்டி மினி விலாக்ப்பா. இப்படி பேசுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா உங்ககிட்டலாம். சரி, நேரா கொண்டு போய் கொரியர் ஆஃபீஸ்ல போய் சாரி எல்லாம் கொரியர் வச்சுட்டு, எங்க அம்மாவ கொண்டு போய் கால் வலி அம்மாக்கு வருது. இப்ப எல்லா லேடீஸ்க்கும் அதிகமா வர்றது கால் வலி, முட்டி வலி தான்ப்பா. அதனால அம்மாவ கொண்டு போய் கிளினிக்ல விட்டுட்டேன். விட்டுட்டு இன் பிட்வீன் கேப்ல சிலிண்டர் வேலையும் என்னோட வேலையும் பார்த்து முடிச்சுட்டு, மறுபடியும் 6 மணிக்கு அம்மா ஃபோன் பண்ணாங்க. பார்த்து முடிச்சுட்டேன், மருந்தெல்லாம் வாங்கிட்டேன் வான்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்கள ட்ராப் பண்ணதுக்கு பிக்கப் பண்ணணும் இல்லையா? அதனால கூட்டிட்டு வந்து வர வழில இந்த அம்மன் கோயில், இந்த திரௌபதி அம்மன் நெனைக்கிறேன். அம்மன் கோயில், மாரியம்மன், காளியம்மன் எப்படி வேணா வச்சுக்கலாம். எல்லா அம்மாவும் ஒண்ணு தானே. போயிட்டு அங்க போயிட்டு மன நிறைவா சாமி கும்பிட்டு வந்துருக்கேன். நெறைய வேண்டுதல்கள் வச்சிருக்கேன். நியாயமான கோரிக்கைகள அம்மா கண்டிப்பா நிறைவேத்தி வைப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. சரி ஓகே. அங்க குட்டீஸ்லாம் நம்மளுக்கு டாட்டா சொன்னாங்க, ஹாய் சொன்னாங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, கேஸ் தட்டுப்பாடு. என்னப்பா உண்மையிலேயே கேஸ் தட்டுப்பாடு ரொம்ப இருக்கும் போல இருக்கு. நீங்கலாம் கொஞ்சம் பார்த்து கேஸ்லாம் வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. நம்ம வீட்ல ஒரு கேஸ் ஃபுல் சிலிண்டர் இருக்கு. ஒண்ணு லைவ்ல போயிட்டுருக்கு. அது நான் முடிச்சுட்டு வரதுக்குள்ள எங்க அம்மா கொண்டு போய் வீட்ல விட்டு வரதுக்குள்ள கல்பனா வெற்றிலை தீபத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. செவ்வா ஓரையில விளக்கு போட்டு நல்லபடியா சாமியும் கும்பிட்டா. நீங்கலாம் வெற்றிலை தீபம் ஏற்றுவீங்களா? கமெண்ட்ல